ஆற்றின் அருகில் அப்பன் என்ற சுறுசுறுப்பான ஆமை இருந்தது. மற்ற ஆமைகள் எல்லாம் மெதுவாக செல்லும்போது அப்பன் மட்டும் எல்லா இடத்துக்கும் வேகமாக ஓட முயற்சிக்கும். ஆனால் அதன் ஓடு எப்போதும் பாரமாக இருக்கும். என்னுடைய ஓடு மட்டும் ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது? இது எனக்கு தடையாக இருக்கிறதே என்று அப்பன் சத்தம் போட்டது. ஒரு நாள் காட்டில் பலமான மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது ஆற்றின் நடுவில் இருந்த ஒரு சிறிய மரத்தின் கிளையில் ஒரு குட்டி அணில் மாட்டிக்கொண்டது. அணில் பயத்தில் கத்தியது, யாராவது காப்பாற்றுங்கள், என்னால் நீந்த முடியவில்லை. எல்லா மிருகங்களும் கரையில் நின்று வருத்தப்பட்டன. ஆனால் வெள்ளத்தில் இறங்க யாருக்கும் தைரியமில்லை. உடனே அப்பன் ஆமை, நான் போகிறேன் என்று சொல்லி வெள்ளத்தில் குதித்தது. அதன் ஓடு நீருக்குள் மூழ்காமல் இருக்க உதவியது. அதன் கனமான ஓடு வெள்ளத்தின் வேகத்தை தாங்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டது. மெதுவாக நீந்தி கடந்து சென்று அப்பன் அணிலை தன் ஓட்டின் மீது பத்திரமாக ஏற்றிக்கொண்டது. அணிலை கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றியது. அணில் மகிழ்ச்சியில், நன்றி அப்பன், உன்னுடைய ஓடுதான் என்னுடைய உயிரை காப்பாற்றியது. அது ஒரு அதிசய படகு என்று பாராட்டியது. அப்பன் ஆமைக்கு இப்போதுதான் புரிந்தது, தான் குறை சொன்ன கனமான ஓடுதான் இன்று ஒரு உயிரை காப்பாற்ற உதவியது என்று. அன்றிலிருந்து அப்பன் தன் ஓட்டை குறை சொல்லாமல் அதை ஒரு பரிசாக பார்த்து கொண்டது. உங்களை வித்தியாசமாக அல்லது பலவீனமாக உணர வைக்கும் விஷயமே சில சமயங்களில் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும்.